முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. என்ன லலிதா ரொம்ப சந்தோஷமா இருக்க? தீர்த்தம் கேட்டா ஸ்வீட் கொண்டு வந்து கொடுக்கற. இத பாருங்க, எல்லாம் இனிப்பான விஷயம் தானா. முதல்ல இந்த சர்க்கரையை வாயில போட்டுக்கோங்க. வாயை காட்டுங்க. இப்ப சொல்லுமா, என்ன விஷயம்? ஏன்னா நீங்களும் நானும் ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரமே நம்ம உமாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம். என்னம்மா சொல்ற? உலக அதிசயமே 7 தானே? நீ சொல்றது 8வது அதிசயமா இருக்கு. ஆமாண்ணா, நான் நிஜத்தை தான் சொல்றேன். இப்பதான் மாப்பிள்ளாத்துல இருந்து வந்து பேசிட்டு போறா. அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவ ஏற்கனவே உமாவண்ட பேசி சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மளண்டையே பேச வந்திருக்கா. நீ சொல்றத என்னால நம்பவே முடியல லலிதா. இந்த கதையெல்லாம் சொல்லுவாளே, 7 கடல் தாண்டி 7 மலையெல்லாம் தாண்டி போனா ஏதோ ஒரு உருவம் இருக்கும், அதுகிட்ட சக்தி மிக்க வாள் இருக்கும், அத போய் இளவரசன் எடுத்துட்டு வந்தான்னு. அப்படி ஏதாவது நடந்ததுன்னு சொன்னா கூட நான் நம்பிடுவேன். ஆனா நம்ம பொண்ணு உமா கல்யாணத்துக்கு ஒத்துண்டான்னு சொன்னதை என்னால நம்பவே முடியல. இதையே நம்ப முடியலன்னு சொல்றேளே, மாப்பிள்ள யாருன்னு கேட்டா இன்னும் ஆச்சரியப்படுவேள். யாரு யாரு மாப்பிள்ள? நம்ம பரத் அண்ணா மாப்பிள்ள. யாரு? நம்ம ஊர் பையன், அந்த மரகதத்தம்மா பேர. ஆமாண்ணா, டைரக்டரா கூட ஆனனே இப்போ. அந்த பையனா? ஐயோ, எவ்வளவு பணிவான பண்பான பையன். கடவுள் இவ்வளவு நாள் நம்மள காக்க வச்சது கூட இப்படி ஒரு நல்ல பையனை நம்ம கண்ணுல காட்டுறதுக்கு தான் போல இருக்கு.